பரிகாரத்துக்கு ஃபேமஸான ஆளே அவங்கதான். கலந்தார் பாய் அப்படின்னா தெரியாத ஆளே கிடையாது. அதோடு அன்புள்ள அகிலா அப்படிங்கிற பத்திரிகைக்கு உரிமையாளரும் அவர்கள்தான். அவர்கள் சார்பாகத்தான் தாத்தாவுக்கு மத்தியான கொடையிலே என்கிட்ட போன் போட்டு கேட்டாங்க, தாத்தாவுக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ணியாச்சா, நல்லா இருக்காங்களா அப்படின்னு. உடனே நான் தாத்தாவுக்கு ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு இதை கொண்டு வந்து உனக்கு கொடுத்தாங்க. நான் வாங்கி தந்ததாக உன் கையால குடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? பிறகு அதனால நாமளுக்கு கல்லைப்பணம் கொடுத்து ஆதரித்த அன்பு உள்ளமும் பரிசளித்த செல்வச்சிமானும் இறைவன் அருளாலே எப்படி வாழ வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும், வளர் முருகன் அருளாலே, வளர் முருகன் அருளாலே. அவர்களுக்கு அடுத்தபடியாக நாமளை ஆதரித்த அன்பு உள்ளம் இந்த சிவராம பேட்டையிலே சிறப்பு வச்சு வந்து வரக்கூடிய இலத்தூர் ஆதீனம் காத்த சாஸ்தா பிரம்மராஜ்யம் துணையை கொண்டு எம் கணேசன் அவர்களும் டெய்லராகவே பணியாற்றி வரக்கூடிய எம் கணேசன் அவர்கள் சார்பாகவும் செல்லம்மாள் அவர்கள் சார்பாகவும் அவர் ஈண்டெடுத்த அருந்தவ புதல்வர் சுதாகர் அவர்கள் சார்பாகவும் மகனாகப்பட்ட மகள் பிரேமா அவர்கள் சார்பாகவும் மருமகன் அருண்குமார் சுபா மான்வேலி அவர்கள் சார்பாக நாமளுக்கு அவர்களும் 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அளவே எடுக்க மாட்டாரு, கண்ணு பார்த்தா போதும், ஆளை பார்த்தா போதும், இவங்களுக்கு இப்படித்தான் தைக்கணும், இவங்களுக்கு இந்த தையல் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தைத்து, அதாவது தையல் தொழில் நடத்தி வரக்கூடிய கணேசன் சொல்லக்கூடிய பூமானவர்கள் அவர்கள் நம்ம அண்ணாவி கட்ட அண்ணாவி இருக்காங்கல்ல, உடன்பிறப்பு உடன்பிறப்பு ஐயா அவர்கள் அன்போடும் பண்போடும், அதாவது அப்படி நாமளுக்கு கணேசன் டெய்லர் அவர்கள் செல்லம்மாள் அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக சாறுமுகம் அவர்களும் தர்ணேசன் அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு ஐயா அவர்கள் 101 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஆலயத்தின் நிர்வாகத்தார் சார்பாக 6 பேர்களுக்குமே இணைந்து ஒரு பொன்னாடையை கொண்டு வந்த நாமளுக்கு போச்சு 6 பேர்களுக்கும் சேர்த்து ஒரு பொன்னாடையை கொண்டு வந்து போச்சு. 6 பேர்களுக்கும் 6 மலர் மாலைகளை மாணிக்க மாலையாகவே அணிவித்து காசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஐயாவின் அன்பு கரத்தாலே 101 லட்சத்தை அன்பளிப்பாகவும் அள்ளி கொடுத்து உள்ளார்கள். ஆலயத்தின் தலைவர் அவர்கள் சார்பாக நாமளுக்கு பரிசளித்து பாராட்டிய செல்வச்சிமான்களும் அவரோ வாழ வேண்டும், வளர வேண்டும், ஐயா வளர வேண்டும், அவர் வளர் முருகனோட சுடலத்தை அருளாலே அவர் குடும்பம் எல்லாம் சோதி கைலை போல வாழ வேண்டும். மாயாண்டி சுடலையினுடைய மகிமையினாலே
என்றென்றைக்கும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி ஐயாவை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாக இருக்க அந்த ஆதிபராசக்தி ஆண்டவன் இடத்திலே ஈசா இறைவா ஈஸ்வரனே பரம்பொருளே கண்டிப்பாக எண்ணி 8 நாளைக்குள்ள எனக்கு 7-8 தோழி பெண்கள் வேணும். அடியே பார்வதி, நீ 8 நாளைக்குள்ள தோழி பெண்ணு கேட்டா நான் உனக்கு எப்படி கொடுக்க? ஆண்டவா, தோழி பெண்களுக்கு நீங்க அங்க இங்கன்னு அலைய வேண்டாம், தேவையில்லை. சிவபெருமானே நாகலோக பட்டணத்தில் இருக்காளே எனது தங்கைமார் 8 பேரும், அவ 8 பேரையுமே எடுத்து வந்து கொடுத்தா மட்டும் எனக்கு போதும். அதுக்கு மேல எனக்கு வேற யாருமே வேண்டாம். பார்வதி, நீ ஏன் கேக்குற, எதுக்கு கேக்குறன்னு எனக்கு நல்லா தெரியும். உனது தங்கைமாரை எடுத்து வருவது என்னால் கூடாத காரியம் அம்மா. அதனால இந்த உலகத்திலே படைக்கும் அதிகாரம் உண்டே தவிர எடுக்கும் அதிகாரம் எனக்கு இல்லை. உங்க அண்ணனாகிய கோபால கண்ணனை சென்று அட்டகாளியர்களை கைலாசம் கொண்டு வந்து உன்னோடு நீ வைத்திருக்கலாம் என்றார். ஆட்டுமண்டை சம்மதித்து ஆதிபராசக்தி அச்சுதனை அழைக்கிறார். மாயவா அடே மாயவா, மாயமாக வந்தவரே மாயவா, ஓடிவா நீ ஆடிவா, மாயமாக வந்தவரே மாயவா. பார்க்கடலில் பள்ளி கொண்ட மாயவா, பார்க்கடலில் பள்ளி கொண்ட மாயவா, பச்சை மாலை என் பெருமா ஓடிவா நீ ஆடிவா, மாயமாக வந்தவரே மாயவா. பார்க்கடலில் பள்ளி கொண்ட மாயவா, பார்க்கடலில் பள்ளி கொண்ட மாயவா, பச்சை மாலை கோவிந்தா ஓடிவா நீ ஆடிவா, மாயமாக வந்தவரே மாயவா. ஹரிராம கோபால ஓடிவா நீ ஆடிவா, மாயமாக வந்தவரே மாயவா.
அவர பச்சை கால்களுடன் பச்சை கால்களுடன் எங்க பரந்தாமன் வாரார் எங்க பரந்தாமன் வாரார் பச்சை கால்களுடன் ஏறி பரந்தாமன் கோபாலன் கைலாசம் அழைத்து வந்து கண்ணன் தங்கையின் இடத்திலே வந்து அம்மா பார்வதா தேவி ஏனம்மா என்னை அழைத்தாய் அண்ணனை அழைத்த காரணத்தை சொல்ல வேணும் என்று அச்சுதனாகி என்பெருமான் கேட்க அவன்தான் பார்வதி சொன்னான் அண்ணா கோபால கண்ணா சிவபெருமான் இடத்திலே என்ன மாதிரி அழகு பண்ணி எங்கேயாவது உண்டான்னு கேட்டேன் நான் ஒரு வார்த்தை கேட்டதுக்கு ஆண்டவன் என் மனதையே காயப்படுத்தி விட்டார் என்னைய விட என் தங்கச்சி தான் அழகா இருக்கான ஆண்டவன் சொல்லி விட்டார் அண்ணா அதனால இனி இந்த ஆண்டவன் அவ 8 பேரையும் பார்க்க கூடாது அதுக்கு என்ன செய்யணும் கைலாசத்தை விட்டு நீ நாகலோக பட்டணத்திற்கு சென்று எனது தங்கையுமாறு 8 பேரையுமே நீ எடுத்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப பார்த்தார் கண்ணபுரான் அம்மா பார்வதி அவ 8 பேரையுமே எடுத்து வந்து கொடுக்கணும்னு சொன்னா அவ ஒருத்தி 2 பேரா இருந்தானா நான் உடனே கொடுப்பேன் அவ அட்டகாலி 8 பேரா இருப்பதனால அவளை கொண்டு வந்து எடுத்து கொண்டு வருவதற்கு எனக்கு ஒரு பாத்திரம் ஒன்று வேணும். தவியால பறக்க முடியுமா ஐயா? இட்லி கொப்பரைய வச்சு இட்லி தான் வைக்க முடியும். அதுல வடை தான் சுட முடியும். தாத்தா பறக்கும் படகுன்னு சொன்னா கைலாசத்தை விட்டும் கடந்து வரும். பார் கடலிலேயும் படகு நீண்டி செல்லும். அதற்குத்தான் பறக்கும் படகு ஒண்ணு வேணும். நீ சொல்லுத பாத்திரம் அதுக்குத்தான் பயன்படுத்தலாம். அடுப்பை தவிர வேற எங்கேயும் வைக்க முடியாது. பிறகு இவ 8 பேரையும் எடுத்து வருவதற்கு பறக்கும் படகும் நாகதாலி வேறும் எனக்கு வேணும். அப்படி என்று சொன்ன போது அந்த ஆதிபரா சக்தியானவள் எம்மா பார்வதி இந்த 2 வரமும் இருந்தாத்தான் நாம் போய் 8 பேரையுமே எடுத்துட்டு வர முடியும். அண்ணா கோபாலா 2 வரமும் என்னிடத்துல இல்லையே, நான் எப்படி கொடுக்க? தங்கையே பார்வதி அத்தான் ஆண்டவன் சிவபெருமான் வைத்திருக்கிறார், நீ சென்று வாங்கி விட்டு வா. ஆட்டுமென்று சம்மதித்து பார்வதா தேவி ஆண்டவன் இடத்திலே வரங்களை கேட்க பார்த்தார் சிவபெருமான். உங்கள் அண்ணன் இந்த உண்மையை சொன்னதனால பிள்ளைகளையே எடுத்து வரும்போது 3.25 நாளிகை இருள் சூழ்ந்து என் பெருமான் வழி தெரியாமல் தலை குனிந்து நிற்பாருப்போ அப்படின்னு சாபத்தை கொடுத்தே ஆண்டவன் வரத்தை கொடுத்தார். பார்வதி வரங்களையே வாங்கி கொடுக்க நாம இப்படியே போனா 8 பேரும் நம்ம கூட வரமாட்டார் என்று என் பெருமான் என்ன சொரூபமாகி வருகின்றார் தெரியுமா? அவரோ எடுத்தாரே ஒரு சொரூபம் ஒரு சொரூபம் என் பெருமான் கோபால். அவரை எடுத்தாரே ஒரு சொரூபம் என் பெருமான் கோபால். அவர் மோகினி வடிவம் கொண்டு என் பெருமாளாகப்பட்ட கோபால கண்ணன் அரக்கனை வதை முடிப்பதற்கு அச்சுதன் மோகினியாகவே ரூபம் கொண்டு போனவர். அதாவது கண்ணபுரான் எடுக்காத அவதாரமே கிடையாது. அவர் நினைத்த நேரத்தில் நினைத்த சுரூபத்தை எடுப்பார். அழகா வேஷமும் போடுவார், அதற்கு தகுந்தபடி நடிப்பும் நடிப்பார். வேஷம் போட்டா நடிக்க தெரியணும், நடிக்க தெரிஞ்சா வேஷம் போட்டுக்கிடணும்.
அப்படி இல்லைன்னா இருக்க இடம் தெரியாம நீ சொன்ன மாதிரி இருக்கணும். அப்போ கண்ணபிரான் இந்த 8 பேர்களையுமே ஏமாத்தி கைலாசத்துக்கு கொண்டு வரணும்னா ஒரு பெரிய ஆளு வேஷம் போட்டு போனா தான் சின்ன பிள்ளைங்களை ஏமாத்த முடியும் அப்படின்னு சொல்லி என் பெருமான் கோபால கண்ணன் அவர் எடுத்தாரை ஒரு சொருபோம் 90 10 சேர்ந்த துவண்டதொரு கிழவனை போல் 400 10 சேர்ந்த நரைத்ததொரு கிழவனை காவி உடையணிந்து துளசி மணி மாலை போல் பட்டநாமம் பழுக்கு சாய் பரந்தாமன் கோபால் இட்ட நாமம் 27 கண்ணன் தொட்ட நாமம் 96 என் கோபாலம் போட்டு நாங்களோங்க பட்டணம் நாராயணன் வாரா கண்ணபிரான் காவி உடையணிந்தார் கழுத்திலே துளசி மணி மாலை அணிந்தார் பட்டநாமம் வழக்கு சாட்டி இட்ட நாமம் 27 தொட்ட நாமம் 96 போட்டுக்கொண்டு நேர நாகலோக பட்டணத்திலே வந்து பார்க்க காளியர்கள் 8 பேரு அவ கையாலே மணலை குமித்து சின்னஞ்சிறிய வீடு கட்டியே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப சின்னஞ்சிறிய வீடு கட்டி விளையாண்ட உடனே கண்ணபிரான் பார்த்தார். அடேங்கப்பா, நம்ம தங்கச்சியா இவ 8 பேரு இப்படி ஒரு அழகா இருக்கா, இப்பொழுதே சென்று இவளை நாம கைலாசத்துக்கு எடுத்து போக வேணும் என்று மாணிக்க புத்தை பார்க்க நடந்து வந்து கொண்டிருந்தார். பார்த்தா சிவராமனங்கை அம்மா. சிவராமனங்கை அம்மா பார்த்த உடனே ஏ தங்கைமார்களே, ஏ காளியம்மா, ஏ மாரியம்மா, ஏ முத்தாரம்மா, தாயே முப்படாதி, எல்லாரும் இங்க வாங்க. சிவராமனங்க தானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா, அவதான இன்னைக்கு மெயின் ஆளு. பிறகு வருவானே அம்மா தான் கெட்டா இருக்கா, என்ன செய்ய? பிறகு சரி இருக்கட்டும். சிவராமன் அங்கே கூப்பிடுவோம். அப்படியா? அம்மங்க படிச்சோம்னா சிவராமன் அங்கே கூப்பிடாத ஆளே கிடையாது. அவன் வராத இடமும் இல்ல. இல்ல கிடையாது. கூப்பிட்ட உடனே வந்து பதில் சொல்லுவா. ஒவ்வொரு 5 பேர்களுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பேன். என்ன பேரு? காளியம்மா கருமாரின்னு. அத மாதிரி ஆறுமுக அண்ணாச்சிக்கு சிவராமனங்கன்னு பேரு. அப்படியா? சரி. அப்ப இவ காளியர்கள் 8 பேர்களும் ஏ தங்கைமார்களே, அதோ பார்த்தாயா நம்ம மாணிக்கு புத்த பார்க்க யாரோ ஒரு பண்டார கிழவே ஊருகிற தெரியாம ஒத்தையில வாரது மாதிரி இருக்கு. அம்மா அப்பா வேற அரண்மனையில இல்ல, இறை தேட போயிட்டாங்க. அவங்க வாருவதற்குள்ள இந்த தாத்தாவை வழி அனுப்பி வைப்போண்டி, இல்லன்னா 2 பேரும் வந்தா இவரை கொத்தியே கொன்றுவாங்க, வாங்க போய் நம்ம கேப்போம் அப்படின்னு 8 பேரு ஓடி வந்தா. ஏ தாத்தா, ஏ பண்டாரோ, என்ன என்ன? ஏ தாத்தா, என்ன சொல்லு? உனக்கு ஊர் எது? ஊரவும் இல்ல சொரியவும் இல்ல. ஊரவும் இல்ல சொரியவும் இல்லையா? நீ தானே ஊர்தாங்க. உனக்கு ஊருனா சொரிஞ்சா எனக்கு என்ன? உனக்கு ஊத்தம் சிறங்கு இருந்ததுன்னு வையி, அம்மா அப்பதான் அக்னி சட்டி எடுத்துட்டு வந்தா, அதுல நல்ல சாம்பல் இருக்கும், அள்ளி அரைக்கி தேயி நல்லா உனக்கு கேட்டுக்கிடும். அந்த அக்னி சட்டில இருக்கிற அந்த சூடா இருக்க சாம்பல் அள்ளி காலத்துக்கார்ட்ட கொடுத்துரு. காலத்துக்கார்ட்ட கொடுக்கவா? ஆமா. நீ தானே சிறங்கு இருக்குன்னு. எனக்கு சிறங்கு இருக்குன்னு சொன்னா அம்மா கோயில்ல கொப்பரையில இருக்கோரு என்னது திருநீர். திருநீர் அந்த இல்லைன்னா அதை எடுத்து தேயி திருநீர் சாம்பல் எல்லாம் அவளுக்கு தானே. பிறகு ஏ பண்டாரா, உனக்கு ஊர் தானே கேட்கலையா? ஊரு எதுன்னு கேட்டேன். காதே கேட்க மாட்டேக்கு.
மாட்டேங்க, கண்ணும் தெரிய மாட்டேங்க. பிறவே வர வர பாரு, நீ எல்லாம் எங்க இருந்துங்க வந்தியோ தெரியல. காது வந்து காது ஏற்கனவே ஒரு காது சீக்காது, ஒரு காது கேட்காது. ஆமா, ரெண்டு போச்சு. கண்ணு ஏன் தெரிய மாட்டேங்கன்னா தெரியத்தான் செய்யுது. எப்படி தெரியுது? அதாவது கிட்ட நிக்க ஆம்பளை தெரிய மாட்டேங்குது, கிட்ட நிக்க ஆம்பளை தெரிய மாட்டேங்குது, எட்டி நிக்க பொம்பளையால் மட்டும் தெரியுது. அங்க நிக்க பொம்பளை. அப்ப நல்ல கண்ணு தானே. அதான் ஆஸ்பத்திரி போயிட்டு இருந்தேன். அப்ப கிட்ட ஆம்பளை விட்டுட்டு பொம்பளை விட்டுட்டு எட்டி ஆம்பளை விட்டா கிட்ட நிக்க பொம்பளையால் தான் தெரியும், எட்டி நிக்க ஆம்பளையால் தெரியாது. ஏ தாத்தா, ரெண்டு பார்வை உன் பார்வை இப்படி இருக்கும் எனக்கு முதல்ல தெரியும்னு வை. அரவிந்த் டாக்டர் கிட்ட போன் போட்டு ஆஸ்பத்திரி டாக்டர் கிட்ட கண்ணை நோண்டி விடுங்கன்னு சொல்லியிருப்பேன். 35,000 ரூபாய் செலவழிச்சிருக்கேன், இன்னும் என்னத்த நோண்ட சொல்ல போறேன். பார்வையில ரெண்டு பார்வை உண்டு, ஒண்ணு கிட்டத்து பார்வை, ஒண்ணு எட்டின பார்வை. சொல்லுவாங்க தாத்தாவுக்கு எட்டின பார்வையோ அப்படிங்கிறது, தாத்தாவுக்கு கிட்டத்து பார்வையோ அப்படின்னு சொல்லுவாங்க. தாத்தாவுக்கு கண்ணுல கோளாறு கிடையாது, மனசுல கோளாறு. மனசு வந்து அலபாயுது. அதாவது மனிதர்களுக்கெல்லாம் ஆண்டவன் வந்து பார்வைக்காக ஒரு பார்வையை கொடுத்தார். சரி, ஆனால் ஒவ்வொரு மனிதர்களுமே ஒவ்வொரு மனிதர்களை பார்க்கக்கூடிய பார்வையின் விதமே வேற. இன்னைக்கு ரோட்ல ஒரு பொண்ணு போறாங்கன்னா நமக்கு சின்ன பிள்ளையா இருக்காங்கன்னா நமக்கு தங்கச்சியா நினைக்கலாம், நமக்கு பெரிய ஆளா இருக்காங்கன்னா நமக்கு ஒரு அம்மாவா நினைக்கலாம், இல்ல நம்மள மாதிரி ஒரு பிள்ளையா இருந்தா ஒரு தோழியா நினைச்சு பார்க்கலாம். ஆனா எதுக்குமே இந்த நாட்டுல வழி இல்லையே. நாங்க பார்க்க நீங்க தப்பா நினைக்க கூடாது. ரோட்ல நடந்து போகும்போது சரி ஒரு பொண்ணு போச்சு, அதை பார்த்தோம்னா ஆமையா நீங்க உடனே பார்த்த உடனே தப்பா நினைக்க. அதானே கேட்டேன். அதுதான் கிடையாது. இல்ல அங்க பார்த்தோம்னா நம்ம பிள்ளை மாதிரி இருக்க. எல்லோருடைய பார்வையும் அப்படி அல்ல. அதானே ஒவ்வொரு பார்வையிலையும் பார்க்கக்கூடிய பார்வையின் விதம் இருக்கு. மூத்த பிள்ளை கலைச்செல்வி மாதிரியே இருக்க, நம்ம பிள்ளை மாதிரியே இருக்க. அதானே அப்படி நம்ம நினைச்சு பார்ப்போம். என் பேத்தியா விஜி மாதிரியே இருக்கா. ஆமா, அப்படின்னு நினைக்கிறோம், அப்படி நினைப்போம். அப்படி நினைக்கிறது வரைக்கும் நாட்டுல பெண்களுக்கு எந்த விதமாட்டப்பட்ட தவறுமே நடக்காது. அதனால என் தாத்தா பண்டாடோ, நீ எந்த ஊரு, உனக்கு எங்க இருந்து இங்க வர? வாருங்கம்மா பேத்திமார்களே, நான் காசியில இருந்து கால்நடையாங்க கன்னியாகுமரியிலே கடற்கரையிலே நீராடி. தெக்கனிக்கு போறியா? நாள் இருக்கு. பிறகு நாளைக்கு மறுநாள் வடகரைக்கு போவேன். அதனால கன்னி பகவதி அம்மாளை வணங்க வேணும் என்று நான் இந்த பாதையா வந்து கொண்டிருக்கிறேன். அம்மா, என்னை பார்த்து நீ தவறா நினைக்காத. ஏன் வாருங்கம்மா காளிமாரே, வார்த்தை ஒன்றை சொல்லை கேளு. உங்களோட அரண்மனையில் அம்மா சிவராமனங்க அரண்மனையில தாத்தா வந்திருக்கனே, தாகத்துக்கு தண்ணி இருந்தா கொடு. 12 மணி ஆகுமா? அந்த தண்ணியை உன் பேத்தியாளுக்கு வாங்கி கொடு. ஏன் குடிக்கிறதுக்கு பச்சை தண்ணி இருக்கான்னா உனக்கு எவ்வளவு இருக்கு? பிறகு நாங்களாம் குடிக்கிறதுக்கு ஆளு கிடையாது. தண்ணியும் தாகமா இருக்கு, தாத்தாவுக்கு தண்ணி இருந்தா கொடு. ஏ பண்டாரோ, இங்க தண்ணி கிடையாது. சாப்பாடு வச்சிருக்கியா? சாப்பாடும் இல்ல, தீப்பாடும் இல்ல. ஏ நேத்து பொங்கனா பழைய சோறு இருக்காம்மா? பழைய சோறும் இல்ல, கிளைய சோறும் இல்ல. போ. அப்ப 8 பேரு எதைத்தான் சாப்பிட்டு உயிரோட இருக்கிறீங்க? நாங்க வந்து எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் 7 சத்தா சமுத்திரம் கடல் கடந்து 7 மலை கடந்து அங்க போய் கொம்பு தேன் எடுக்க போயிருக்காங்க. கொம்பு தேன் எடுக்க போயிருக்காங்க. வயித்தால போயிருக்காங்க. வயித்தாலையா? வயித்தால போச்சுன்னா 2 மாத்திரை வாங்கி போடு. அதுலயும் அதால கூட 2 வாங்கி போடும். அப்படி கிடையாது. சர்ப்பம் வந்து பாம்பு வந்து சரி வயித்தால தான வந்து போவோம். ஆமா, 2 காலுக்கு நடந்து போறோம். ஆமா, அதனால ஆடு மாட்டுக்கு வந்து கால் இருக்கு நடந்து போகுது. சரி, பாம்பு காலுக்கு கிடையாது. அதனால எங்க அம்மாவும் அப்பாவும் இறை தேட சென்று விட்டார்கள். ஆமா, அதனால என் தாத்தா எங்க அரண்மனைக்குள்ள நீ வராத. நாகராஜனும் நாகக்கண்ணி எங்க அம்மா அப்பா கண்ட உன்னை உயிரோட வர மாட்டாங்க அப்படி என்று சொன்ன போது அப்போ கண்ணபிரான் பார்த்தார். நீங்கள் இருக்கக்கூடிய அழகுக்கும் அறிவுக்கும் இங்க மண்புத்துக்குள் இருந்தீரான ஒரு மகிமையுமே கிடையாது. நீங்க இருளுக்குள்ள இருந்தீரா, உனக்கு இன்பம் அது கிடையாது. நீங்க என்னோடு வந்தீரானா, என்னோடு வந்தீரானா ஏக கைலாச அழைத்து போவே.
போட்ட தம்பி அப்பலையும் பிடிச்சிட்டு வந்த டவுசர் போடல முக்கா கால் பேண்ட் போட்டுருக்கான் பேண்ட் முக்கா பேண்ட் போட்டுருக்கான் அப்ப அணி போட்டு வரீங்களா ஆமா இல்ல இது என்னது ஏகப்பட்டது இருக்கானே ஏ தம்பி நீ தாண்டா படிக்கணும் பத்திரமே போட்டுருக்கான் பெரிய சின்ன பத்திரம் போட்டு கொண்டு வந்திருக்கான் 100 ரூபாயா டீ குடிக்கிறதுக்குன்னு 20 ரூபா குறையுது அதானே இது எவ்வளவு இருக்கு சைடுக்கே நம்ம 10 ரூபா குறையுது அதனால அம்மா காளியர்களே தாத்தாவோடு வந்தீர்களேயான உங்க கைலாசத்துக்கு அழைத்து போவேன் கைலாசத்திலே உனக்கு ஓர் அக்கா இருக்கிறா அக்கா மாப்பிள்ளை உங்க அத்தா ஆண்டவன் சிவபெருமான் இருக்கிறார் அவங்க 2 பேருக்குமே ஆண்டுக்கு ஒரு முறை திருக்கல்யாணம் நடக்கும் ஒரு கல்யாண வீட்டுல என்னென்ன சாப்பாடு உண்டோ அத்தனை வகையும் உனக்கு தாரேன் 21 வகை கறியும் உனக்கு எலுமிச்சங்காய் பச்சடியும் எம்மா 41 வகை கறியும் நார்த்தங்காய் பச்சடியும் நான் உனக்கு தாரேன் அம்மா அச்சுதனும் கேட்ட போது அட்டகாளி எது சொல்வாள்